அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். 2வது வசனம் சொன்னது, வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அதை நம்ம தியானித்தோம். 3வது வசனம் சொல்லுகிறது, அப்படி தியானிக்கிற மனிதர்கள் என்ன பாக்கியவான்கள், அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியம்தான் என்ன? 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்கள். இதெல்லாம் நடைமுறை அனுபவத்திலே நாம் இதை அப்பியாசப்படுத்தி இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பாக்கியவான்கள். ஏன்னா இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறோம், அவருடைய வேதத்தை அளவு கடந்து நேசிக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற நிறைய வாலிபர்களை நீங்கள் பாருங்கள், ஒரு நிமிடம் ரெஸ்ட் கிடைச்சாலும் உடனே அந்த மொபைலில் ஏதாவது ஒன்று பார்ப்பாங்க. அடுத்த நிமிஷம் பீரியடுக்கு ஆசிரியர் உள்ளவங்க டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவாங்க. பாடத்தை கவனிப்பாங்க, நல்லா படிப்பாங்க. ஆனால் அவங்களுடைய லைஃப்பை பார்த்திங்கன்னா மொபைல் அவர்களை அடிமைப்படுத்தி அப்படியே வச்சுருக்கும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நமக்கு ரெஸ்ட் கிடைச்சா கூட அதை ஓப்பன் பண்ணி அதை பார்ப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு காரியம் வேத வாக்கியத்தோடு அல்லது பைபிளோடு நம்ம பின்னி பிணைந்திருக்க வேண்டும். ஸ்டான்லி அண்ணன் காரைக்குடி அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜில் படித்து கொண்டிருந்த பொழுது எப்போதும் பையில் ஒரு கிதியோன் புதிய ஏற்பாடு ஒன்று ஆங்கிலத்திலே வைத்திருப்பார்களாம். சின்ன ஒரு கையடக்கமான ஒரு புத்தகம். ஒரு ஷார்ட் பிரேக்கு, காலேஜில் அவங்களுக்கு ஷார்ட் பிரேக்கு ஒரு 2 ஹவர்ஸ் 2 பீரியட் முடிஞ்சு ஷார்ட் பிரேக் கிடச்ச உடனே டக்குன்னு வேதத்தில் எடுத்து இன்னைக்கு காலையில் அவங்க தியானித்த அந்த அதிகாரத்தில் அவங்களுக்கு பிடிச்ச அந்த வசனத்தை எடுத்து திரும்ப ஒரு தடவை பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு உடனே மூடி வச்சுருவாங்க. ஏன்னா ஷார்ட் பிரேக் தான், 10 மினிட்ஸ் அல்லது 5 மினிட்ஸ். அது பிறகு மத்தியானம் லஞ்ச் டைம் 1 ஹவர் இருக்கும். வேகமாக ஹாஸ்டலில் போய் சாப்பிட்டுட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 10-15 வசனங்களை வேகமாக வாசித்துட்டு அப்படியே ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே காலேஜுக்கு வருவாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் படிக்கிற காலத்திலேயே வேதத்தை ருசிக்க ஆரம்பித்து விட்டேன். இன்றைய இளைஞர்களோடு ஒப்பிட்டு பார்க்குறேன். இன்றைக்கு இளைஞர்களுக்கு அந்த மொபைல் எவ்வளவு அவர்களை கட்டி போட்டு வச்சுருக்குன்னு பார்க்குறேன். இந்த இளைஞர்கள் அத்தனை பேருமே ஸ்டான்லி அண்ணன் போல் வேதத்தோடு கட்டப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க லைஃப் எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். பாக்கியவான்கள். அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். காலையில் அந்த தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே, நான் மொபைலுக்கு அடிமையாய் நான் இருப்பேன், ஆனால் நான் வேதத்திற்கு அடிமையாய் என்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். மே காட் பிளஸ் யூ.